இன்னொரு நாள், ஒரே ஒரு நாளில் 2025 முடிய போகுதில்ல. சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஏன்னா இன்னொரு புது வருஷத்துல புது கனவுகளோட புது ஆண்டை நோக்கி பயணிக்க போறோம் அன்றைக்குள்ள அது உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இந்த வருஷம் 2025 நினைக்க சந்தோஷமா இருக்கு. என்னோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, என்னோட வாழ்க்கையில இந்த 2025 வந்து எனக்கு நிறைய பாடங்களை சொல்லி தந்தது. அந்த பாடம் என்ன பாடம்டா, பள்ளி பாடம் இல்லை, மனிதர்களை பற்றிய பாடம் வந்து நிறைய லேர்ன் பண்ணினா. இப்படியும் மனிதர்கள் இருப்பார்களா, இப்படியும் மனிதர்கள் மாறுவார்களா என்ற மாதிரி சொல்லி தந்தது இந்த 2025க்கு தங்கி சொல்லணும். ஏன்னா நான் எவ்வளோ காசு கொடுத்து எவ்வளோ கோடியா செலவழிச்சிருந்தாலும் இந்த படிப்பை நான் படிச்சிருக்க மாட்டேன். இந்த 2025 தான் எனக்கு இவ்வளோ பாடத்தை சொல்லி தந்தது. இதோட இதை மறந்துட்டு நான் புதுசா போய்க்கல, புது ஞாபகங்களோட புதுசா காலடி எடுத்து வைக்கணும். ஆனா அந்த முடியக்குள்ள வந்து நான் அதுகளையோருக்கா நினைச்சு பார்க்கிறேன். என்ன சொன்னா, வாழ்க்கைக்கு மேல கடந்து வந்த பாதைகள் என்பதும் வாழ்க்கைக்கு முக்கியம். நாங்கள் என்னத்தை கடந்து வந்திருக்கிறோம் என்றதும் எங்களுக்கு முக்கியம். எதிர்காலத்துக்கு தேவையான ஒன்று அது. ஸோ இதுல என்னது எனக்கு மேலேயே பெரிய பாடம்ண்டா, மனிதர்களின் மனங்கள், அந்த மனங்கள் எப்படி மாறும் என்றது வந்து அந்த ஒரு ஸ்ரீலங்கா பயணம் ஒன்று நான் போயிருந்தேன். அந்த பயணத்துல பெரிய படிப்பு படிச்சுட்டேன். பெரிய படிப்பு நிறைய படிச்சுட்டேன். நிறைய ஆக்களை பற்றி நிறைய படிப்பு நிறைய படிச்சுட்டேன். இப்படியும் இருப்பார்களா மனிதர்கள் என்ற மாதிரி யோசிச்சு பார்த்தேன். இன்றைக்கு நீங்க கொடுத்தீங்களா பணம், அதுல என்னது நான் கற்றுக்கொண்டேன்டா, பணம் தான் நீங்க எல்லாத்தையும் ஆளுகிறதுன்றதை உண்மையிலேயே நான் கற்றுக்கொண்டேன். தான் இன்றைக்கு நான் பணம் கொடுத்தேன்னு சொல்லிச்சுன்னா, நான் தான் உங்களுக்கு கடவுள். இதை நாளைக்கு என்னை விட இன்னொரு ஆக்கள் வந்து பணம் கொடுத்துட்டீங்களா, அவைக்கு நாளை அதே ஆக்களுக்கு அவைதான் கடவுள். நீங்கள் இல்ல, அவைதான் கடவுள். நீங்கள் ஆரோவா போயிருவீங்க, அவே கடவுள் ஆகிருவினம். நேற்று வந்தவே கடவுள் ஆகிருவினம். சோ இப்படி ஆன பாடங்களை கற்றுக்கொண்டனா. அந்த பாடத்துல என்ன கற்றுக்கொண்டனா, பணம் இந்த உலகத்தை ஆட்டி வைக்கிறது பணம், இந்த மனிதர்களை ஆட்டி வைக்கிறது பணம் என்று சில மனிதர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பட் அது உண்மை இல்லை. நான் சொன்ன மாதிரி பணம் எந்த கையில நேற்று இருந்தது, அப்பேக்கில் அந்த உறவு என்னோட இருந்தது. இன்றைக்கு அந்த பணம் இன்னொரு கையில இருக்குது, இந்த உறவு அவியலோட போகுது. நாளைக்கு அந்த பணம் இன்னொரு கைக்கு போய்க்கல, இது உறவு இஞ்சால போகும். அவைக்கு நடந்ததான் நாளைக்கு இன்னொரு ஆக்களுக்கு நடக்கும். சோ அந்த பணம் வந்து ஆக்களின் மனங்களையும் குணங்களையும் மாற்றும் ஒரு நிரந்தரம் இல்லாதது உண்டு. மனிதர்கள், உறவுகள், அன்புகள் மட்டும்தான் நிரந்தரம். ஆனா அன்பு இருக்குத்தானே, அன்பை நீங்க காசு கொடுத்து வேண்டியலாது. அன்பை நீங்கள் அன்பால தான் வேண்டலாம், காசால அன்பை வேண்டியலாது. காசால நீங்கள் வேண்டியன்னு நினைக்கிற அந்த அன்பு வந்து உண்மையான அன்பு இல்லை. அது அந்த காசுக்காண்டி வர்ற அன்பு. நேற்று என்னட்ட வந்த அந்த அன்பு இன்றைக்கு உங்கள்கிட்ட இருக்கிற அந்த அன்பு நாளைக்கு இன்னொரு ஆள்கிட்ட மாறும். அந்த அன்பு வந்து மாறிக்கொண்டே போகும் வருமானத்துக்கு ஏத்த மாதிரி. சோ அந்த ஒரு பாடத்தை நான் வந்து உண்மையிலேயே மனிதர்கள்ட்ட இருந்து கற்றுக்கொண்டேன். நான் இது கடைசியா நடந்தபடியா அந்த கடைசியான குட்டி கதையை வந்து நினைவுபடுத்தி பார்க்கிறேன் நான். நன்றி, 2025க்கு நன்றி சொல்லணும். கண்டிப்பா நான் நன்றி சொல்லுவேன். இப்படி ஒரு வருஷம், இப்படி ஒரு பாடங்களோட எந்த வாழ்க்கையில வந்தது. இது உண்மையிலேயே நல்ல விஷயம், நல்லதா தான் எடுக்கிறோம். நாங்கள் என்ன வாழ்க்கையில என்ன நடந்தாலுமே உண்மையிலேயே அதை நல்லதா எடுத்துக்கொள்ளணும். ஏனென்று பாத்தீங்களா, அந்த விஷயங்களை வச்சுதான் நீங்கள் எதிர்காலத்துல இன்னொரு வருஷம், இப்ப 2026க்குள்ள நான் காலடி எடுத்து வைக்க போறேன் அன்றைக்குள்ள இந்த பாடங்கள் இந்த வாழ்க்கைக்கு கண்டிப்பா எனக்கு தேவைப்படுகிறது. அப்பதான் நான் அதை விட அடுத்த வருஷத்தை பயனுள்ளதாக வெற்றிகரமா நோக்கி செல்லலாம். சோ 2025க்கு ஒரு நன்றி.